அதிமுக அணியிலே சேர்ந்தால் இத்தனை இடங்கள் பெற முடியும், அல்லது விஜய் அணியிலே சேர்ந்தால் துணை முதலமைச்சராக கூட முடியும் என்று இடைப்பட்ட காலங்களில் என்னை அணுகியவர்கள் ஏராளம். அப்படி ஒரு ஆசை இருந்திருந்தால் நான் திமுக அணியிலிருந்து வெளியேறி அதிமுக தலைமையிலான அணியிலே போய் சேர்ந்திருக்க முடியும். திருமாவளவன் அப்படி போய் சேர்ந்தாரா என்று கேட்க யாரும் இல்லை. நம்முடைய கட்சியில் இருந்தபோது ஆதவ அர்ஜுனா அவர்கள் நம்முடைய கட்சியிலே இருந்தபோது அவர் முன்னெடுத்த முயற்சிகளை ஊடகங்களில் நடைபெற்ற விவாதங்களின் மூலம் நீங்கள் அறிந்திருக்க முடியும். அப்போதும் நான் அதற்கு இடம் தரவில்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அப்போது திருமாவளவன் அதற்கு ஏன் இணங்கவில்லை? அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. பெரிதாக பயன்பெற வேண்டும், பெரிய அளவில் பயன்பெற வேண்டும், பதவியை உடனே பெற வேண்டும் என்கிற எண்ணம் இருந்திருந்தால் அந்த முயற்சிகளுக்கு திருமாவளவன் இணங்கி இருப்பார் அல்லவா? அவ்வாறு அவர் இணங்கவில்லை என்று எனக்காக வாதாட இங்கே யாரும் இல்லை. நான் ஆசைப்பட்டு தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்து காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் நான் போட்டியிடப் போகிறேன் என்று முடிவெடுத்து அறிவித்த பிறகு கூட்டணி நலன்களை கருத்தில் கொண்டு போட்டியிடுவதிலிருந்து நான் விலகிக் கொண்டேன். பதவி ஆசை இருந்திருந்தால் அப்படி ஒரு முடிவை திருமாவளவன் எடுப்பாரா? தன் ஆசையை விட, தன் விருப்பத்தை விட கூட்டணி நலன்தான் முக்கியம் என்று கருதினார். அதனால்தான் காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலே கூட அவர் போட்டியிடாமல் தவிர்த்து கொண்டார் என்று சொல்லுவதற்கு இங்கே யாரும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 2006ஆம் ஆண்டு நான் தேர்தலில் மங்களூர் என்கிற திட்டக்குடி தொகுதியிலே போட்டியிடுவது என்ற அந்த தொகுதியை கேட்டு பெற்ற நிலையில் கட்சியில் இருக்கிற முன்னணி தோழர் ஒருவருடைய விருப்பத்திற்காக அவருக்கு கடைசி நேரத்தில் அந்த தொகுதியை விட்டுக் கொடுத்து விட்டு நான் தேர்தலிலேயே போட்டியிடாமல் விலகி நின்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தேன். அன்றைக்கு அதிமுக கூட்டணி, ஒரே ஒரு முறை அதிமுக கூட்டணி நாம் இடம்பெற்றிருந்தோம். கிட்டத்தட்ட 90 தொகுதிகளில் நான் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்தேன். விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட தொகுதிகளோடு சேர்த்து. இல்லை இல்லை, நான் கட்டாயம் திட்டக்குடியில் தான் போட்டியிடுவேன், உனக்கு இந்த தொகுதி இல்லை என்றால் போ என்று நான் என்னிடத்திலே வேண்டுகோள் வைத்த தோழருக்கு நான் சொல்லவில்லை. அவர் விரும்புகிறார், அவரே நிற்கட்டும் என்று நான் அவரை வேட்பாளராக அறிவித்து விட்டு வெளியேறினேன். இந்த வரலாறு பலருக்கும் தெரியும். திருமாவளவனுக்கு பதவி ஆசை இருந்திருந்தால் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் 9 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில் அவர் ஏன் போட்டியிட்டு இருக்கக்கூடாது? அதை தம் தொண்டருக்காக அல்லது தன்னோடு களத்தில் நிற்கிற ஒரு தோழருக்காக விட்டு கொடுத்தவர் அல்லவா என்று எனக்காக வாதாட இங்கு யாரும் இல்லை. அவதூறுகளை அள்ளி இறைக்கிறார். தேர்தலுக்கு முன்பே ஆதவ அர்ஜுனாவோடு நான் சதி திட்டங்களை தீட்டினேன் என்று அவதூறு பரப்புகிறார்கள். உண்மையை சொன்னேன். கரூரில் நடந்த துயரம் என்னை வெகுவாக பாதித்தது. களத்தில் நான் நிற்கிற போது ஒரே ஒரு இளைஞர் கொல்லப்பட்டால் கூட துடிதுடித்து போவேன். எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவர்களோடு சேர்ந்து நானும் கண்ணீர் சிந்தி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறேன். இதுதான் என்னுடைய கடந்த கால 37 ஆண்டு கால வரலாறு. குடிசைகள் எரிந்த போது அந்த அனல் தணிவதற்கு முன்பாக, அந்த சாம்பல் தணிவதற்கு முன்பாக என் காலடி அந்த சாம்பலில் போய் இருக்கும். உடனடியாக அந்த மக்களை நான் சந்தித்திருக்கிறேன். அப்படி படுகொலை செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினரை உடனடியாக சந்தித்து அப்போதைக்கு நம்முடைய சக்திக்கு ஏற்ப நிதி உதவியும் செய்திருக்கிறோம். 50,000 1 லட்சம் வரையில் அன்றைய நிலையில் எத்தனை பேர் இறந்தாலும் அத்தனை குடும்பங்களுக்கும் பொருளாதார வசதி இல்லாத ஒரு கட்சி, பொருளாதார சக்தி இல்லாதவர்கள் கொண்ட ஒரு கட்சி. ஆனாலும் கூட உடனே மேடையில், நிகழ்ச்சியில் நடக்கிற மேடையிலேயே துண்டு ஏந்தி நிதியை திரட்டி எத்தனை லட்சம் வருகிறதோ அத்தனையும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அங்கேயே மேடையில்
வழங்கி இருக்கிறேன். கட்சி சாராத பெண்கள், கட்சி சாராத இளைஞர்கள், ஏன் மேலவளவு முருகேசன் கூட திமுகவை சார்ந்தவர் தான், அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர் இல்லை. அந்த பிரச்சனையை நான் கையில் எடுத்த போது ஒரு அரசு ஊழியராக நான் இருந்தேன். திருமாவளவன் என்கிற பெயரிலேயே கையெழுத்திட்டு அரசு சம்பளத்தை பெற்றுக் கொண்டவன் தான் நான். திருமாவளவன் என்கிற பெயரிலேயே அரசுக்கு எதிரான போராட்டங்களை தலைமை தாங்கி நடத்தி இருக்கிறேன். என் பெயரை கூட நான் மாற்றிக்கொண்டதில்லை. அரசுக்கு ஒரு பெயர், அரசியலுக்கு ஒரு பெயர் என்று பெயரை நான் மாற்றிக்கொள்ளவில்லை. அப்படி களத்திலே உடனுக்குடன் போய் நின்று அந்த மக்களின் கண்ணீரை துடைக்கிற பணிகளை கடந்த 37 ஆண்டுகளில் மேற்கொண்டவன் நான். அப்படி உடன் பணியாற்றக்கூடிய தோழர்கள் என்ன விரும்புகிறார்களோ அந்த விருப்பத்திற்கேற்பதான் நான் வாழ்ந்திருக்கிறேன். அவர்கள் விரும்புகிற உடையை நான் உடுத்தி இருக்கிறேன். அவர்கள் விரும்பி தருகிற உணவை நான் உண்டிருக்கிறேன். அவர்கள் விரும்புகிற இடங்களில் படுத்து, தரையில் படுத்து உறங்கி இருக்கிறேன். இதுதான் என்னுடைய 37 ஆண்டு கால அரசியல் வரலாறு. ஆக எத்தனையோ வாய்ப்புகள், தேர்தலில் போட்டியிடுவதற்கு, பதவியை பெறுவதற்கு, பதவியில் நீடிப்பதற்கு, எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டுத்தான் இந்த களத்தில் மக்களோடு நான் இருக்கிறேன், உங்களோடு நான் இருக்கிறேன். தேர்தலுக்கு பின்னர் என்னவெல்லாம் பேசப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒருபுறம் துணை முதலமைச்சர், இன்னொருபுறம் முதலமைச்சர் என்றெல்லாம் பேச்சுகள் அடிபட்டன. எதற்கும் நான் அசைந்து கொடுக்கவில்லை அல்லது மயங்கவில்லை. ஒரு நாள் இடைவெளியை பெரிய அளவில் பூதாகரப்படுத்துகிறார்கள். 8ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இடதுசாரிகள் அறிவிப்பு செய்கிறார்கள். 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நாம் ஆதரவு கடிதத்தை கொடுத்து விட்டோம். நம்முடைய கட்சிக்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது. பொறுப்பாளர்களோடு கலந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக எடுத்துக்கொண்ட கால அவகாசத்தை கூட பேரம் பேசுவதற்காக திருமாவளவன் தாமதப்படுத்துகிறான், தான் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக பேரம் பேசுகிறான் என்றெல்லாம் அவதூறுகளை அள்ளி இறைத்தார்கள் அறிவுஜீவிகள். 4 சுவருக்குள்ளே இருந்து கொண்டு அரசியலை கற்றுக்கொள்ளுகிறவர்கள், களத்திற்கு போகாதவர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.